இன்னைக்கு நாம 2024ல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன எ கில்லர் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான சீரீஸ் பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கொரியன் சீரீஸ் மக்களே. இந்த சீரீஸ் உடைய கதையை சொன்னா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கெட்டு போயிடும். கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சொல்றேன். நம்ம ஹீரோ நான் யாரு உம்புக்கும் போறது கிடையாது தும்புக்கும் போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா ஆக்சிடென்டலா ஒரு கொலையை பண்ணிடுறாரு. அந்த கொலையை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வாழ்க்கையில சந்திச்ச பயங்கரமான விஷயங்கள் தான் இந்த கதையே. இந்த சீரீஸை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த சீரீஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க மக்களே. இந்த சீரீஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லணும் தான் ஆசை. நம்ம ஹீரோ சந்தோஷமான வாழல, ஏதோ வாழ்க்கை போகுது அப்படின்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோவுடைய அக்காக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ண போறாங்களாம். அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா ஹீரோவை பார்த்து நைட்டு முழுக்க தூங்காம உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கியா, முகம்லாம் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்பா நைட்டு முழுக்க உட்காந்து கேம்லாம் ஒன்னும் விளையாடல, ஸ்கூலை முடிச்சுட்டு நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வேலைக்கு போறேன், அந்த விஷயம் நீங்க மறந்து போயிட்டீங்களா அப்படின்னும் போது, சீக்கிரம் போயிட்டு வந்து தூங்குடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கை லட்சியமே கனடாக்கு ஒரு ட்ரிப் போனோம் அப்படின்றதுதான். எப்படா ட்ரிப்பை பிளான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. இந்த ஊர்ல நம்ம ஹீரோ காலேஜுக்கு தான் போறாரு. காலேஜ் தான் ஸ்கூலு அப்படின்னு சொல்றாங்க போல. நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கும் போயிட்டு என்னமோ யோசிச்சுட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு மொத்தமா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மொத்தமாவே 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஒருத்தன் பேரு பாவாடசாமி, இன்னொரு பொண்ணு பேரு முனியம்மா. பேரு வாய்க்குள்ள நுழையில, எனக்கு நுழையிற மாதிரி பேரை வச்சுக்கிற மக்களே. பாவாடசாமி பக்கத்துல உட்காந்துட்டு மச்சான் என்னடா பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்க போல, என்ன ட்ரிப்பை பத்தி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் வாழ்க்கை எதுவுமே மாறவே இல்ல, நம்ம வந்துட்டு ஹை ஸ்கூல்ல எப்படி படிச்சோமோ அதே போலதான் இங்கேயும் உட்காந்து படிச்சுட்டு மட்டும் இருக்கும், வாழ்க்கை கொஞ்சம் கூட முன்னேறவே இல்லை அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே இருக்கும் போது, சரி மச்சான் நீ ஹை ஸ்கூல்ல பத்தி என்ன நினைக்கிற, நம்ம ஹை ஸ்கூல்ல படிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம்ல அப்படின்னும் போது, ஆமா மச்சான் அங்க இருக்கிற எல்லா பசங்களுமே நம்மள கிண்டல் பண்ணி புல்லிங் பண்ணி செமையா கடுப்பேத்திட்டே இருப்பாங்க, என் வாழ்க்கையிலேயே கொடுமையான காலம்னா அதுதான், அதை எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவாடசாமி சொல்லும் போது, முனியம்மா திடீர்னு ஒரு போஸ்ட காமிக்கிறா. நம்ம ஹீரோ போட்ட போஸ்ட் தான். கொரியால எல்லா ஆண்களுமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா 2 வருஷம் ராணுவத்துல கட்டாயமா வேலை பார்த்தே ஆகணும். நம்ம ஹீரோவும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 வருஷம் ராணுவத்துல வேலை பார்த்துட்டு வந்திருப்பாரு. அப்படி வந்ததுக்கு அப்புறமா தான் போஸ்ட் போட்டிருக்காரு. நான் வந்துட்டு ராணுவத்துல வேலை பார்த்து வந்துட்டேன், ஸ்கூல் படிச்சு முடிச்சிட்டேன், இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கேன், ஆனா என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கூட மாறவே இல்லை, பெருசா எந்த வேலையும் கிடைக்கல, நான் கனடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த போஸ்ட் அந்த பொண்ணு பார்த்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அப்படியே ஹீரோவை கலாச்சிட்டு இருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கனடா விளாக்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு சொர்க்கத்துக்கு போனோமா அப்படின்னா கனடா வாங்க, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. இத பார்க்க நம்ம ஹீரோக்கு ஆசை அதிகமாயிட்டே இருக்கு. கனடால ஒரு பெரிய மலை இருக்கு போல, அந்த மலையோடைய போட்டோ ஃப்ரேம் ஒன்னு வாங்கி வீட்டுல மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆணி அடிக்க நம்ம ஹீரோ கிட்ட சுத்தி கிடையாது, அதுக்கு பதிலா ஒரு வாட்டர் கேன்ல தண்ணியை நிரப்பி அதை வந்துட்டு ஐஸ் கட்டியா மாத்தி அதை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஆணியை அடிக்கவே முடியல, பயங்கரமா காண்டாகிறாரு. இப்ப நம்ம ஹீரோ அம்மா அப்பா கூட ஸ்டே பண்ணல, அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து ஸ்டே பண்ணிருக்காரு. இந்த ரூம்ல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் தங்கியிருக்காங்க. இங்க இருந்தே நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க ஸ்டோருக்கு வேலைக்கு போறாரு. அங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல ஒரு வயசானவர் வந்து சிகரெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ எடுத்து கொடுக்குறாரு. வந்த வயசானவர் பயங்கரமா சருகு போட்டு வந்திருக்காரு. அந்த சிகரெட் வேணும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காண்டே திட்டியே இருக்காரு. காசு கொடுப்பாரு. அந்த காசு பத்தல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஓ இன்னும் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு தப்பான சிம்பிளை காமிக்கிறாரு. ஹீரோக்கு கடுப்பாகுது, ஆனா ஒண்ணுமே சொல்ல முடியாது, கஸ்டமர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. இப்போ எல்லாமே வாங்கிட்டு பேலாம் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு சரக்கு அடிக்கணும் போல இருக்கு, அந்த சரக்கு பாட்டில் எடுத்துட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு உட்கார்ந்துட்டு அங்க இன்னொரு ஆள் இருக்காரு. அவரு கூட பேசிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ போயிட்டு, சார் இங்க பாருங்க, உங்களுக்கு சரக்கு வேணும் அப்படின்னா முதல்ல பே பண்ணிட்டு நீங்க தான் வாங்கிட்டு வரணும், என்னால கொண்டு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னும் போது இந்த வயசான ஒரு ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவர் கூடவே ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய பேரு ஜாக்கு. ஜாக் என்ன சொல்றாரு அப்படின்னா, யோ நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இரு, நானே போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த சரக்கெல்லாம் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு சரக்கு போட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு பார்த்தா அந்த இடம் முழுக்க
பயங்கர குப்பையா இருக்கு. ஆட நாசமா போன எடுவட்ட பசங்களா வந்தவனுங்க குப்பைய போட்டு போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோடைய பாஸ் வராரு. நம்ம ஹீரோடைய ஷிஃப்ட் முடிஞ்சு போச்சு. பாஸ் தான் நைட் ஷிஃப்ட் பாப்பாரு போல. அவரு போனை நோண்டிக்கிட்டே உள்ளுக்குள்ள வரும்போது பாஸ் நான் கிளம்புறேன், நான் போகும்போது இந்த சுத்தியலை கொண்டு போறேன் அப்படின்னும் போது அவரு கவனிக்காம உள்ளுக்குள்ள போயிட்டாரு. சரி ஓகே கொண்டு போயிட்டு நாளைக்கு கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது போற வழியில அந்த வயசானவரை பாக்குறாரு. அவரு குடிபோதையில நடு ரோட்லயே உழுந்து கிடக்குறாரு. ஐயா நீங்க இந்த மாதிரிலாம் உழுந்து கிடக்கூடாது, இந்த மாதிரியே படுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரோட்ல போற நாய் உங்க மேல உச்சா போயிட்டு போயிடும், எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னும் போது அவர் பாட்னு படுத்துட்டு இருக்காரு. நீ எக்கேளோ கேட்டு நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப ட்ரை பண்ணும் போது அங்க அந்த ஜாக்க பாக்குறாரு. சார் உங்க கூட வந்த நபரு அங்க உழுந்து கிடக்குறாரு, அவருக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு போயிட்டு பாருங்க, குடி போதையில உழுந்து கிடக்குறாரு போல அப்படின்னும் போது தம்பி இது உன் வேலை கிடையாது, உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்னு போகும்போது யார் யா இவன் சரியான சைக்கோவா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்த விரல காமிக்கும் போது அந்த ஆளு பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ காமிச்சிருப்பாரு. ஆனா அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடி வழியா பார்த்துட்டாரு. உங்கயால உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா ஏன் முன்னாடியே ஒத்த விரல காமிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து போட்டு பொலன் பொழக்கிறாரு, செம்மடி அடிக்கிறாரு. இவர் அடிக்கும் போது நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல ஸ்கூல்ல பசங்க எல்லாரும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோ அடிச்சு பயங்கரமா புள்ளி பண்ணிருப்பாங்க. அந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போது ஒரு மாதிரி கோவமாகறாரு, கட்டுப்படுத்த முடியாத கோவமாகறாரு. இப்போ பேக்குள்ள இருந்து சுத்தியில எடுத்து ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான் ஜாக்கு சுருண்டு ஒழுகுறாரு. இப்ப அப்படியே லைட்டா மழை பெய்ய ஆரம்பிக்குது. கீழே விழுந்த ஜாக்கு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு ஒரு மாதிரி நடக்கிறாரு, திரும்ப கீழே விழுந்து இறந்தே போயிடுறாரு. ஐயோ கொலை பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன விஷயம் தான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டே இருக்க இப்ப அப்படியே அங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது போல ஒரு நாயை கூப்பிட்டுட்டு கொடையை பிடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணுடைய பேரு கொலகார குப்பமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஏன் இந்த பேரு அப்படின்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கு தெரியும். ஐயோ இந்த பொண்ணு பாத்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துகிட்டு இருக்கும் போது அப்பதான் ஹீரோக்கு புரியுது இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தன் இறந்து போனா பாத்தீங்களா, அவனுடைய பேக்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், அந்த ஸ்பீக்கர் கீழே வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. இந்த நாய் வேற வந்து இந்த டெட் பாடியை மோப்ப முடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு பக்குன்னு இருக்கு. அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சு போல, நம்ம வேற கொலைய பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காரு. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே நோட் பண்ணாம பெருசா கவனிக்காம நாய் அப்படியே கூப்பிட்டு நடந்து போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோ வேகமா வீட்டுக்கு ஓடுறாரு. போயிட்டு நல்லா குளிக்கிறாரு. குளிக்கும் போது அந்த இறந்து போனா இல்லையா, அவன் ஹீரோவுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறான். அங்க உட்கார்ந்துட்டு நீ என்ன அநியாயமா கொலை பண்ணி ரோட்லயே விட்டு வந்துட்ட, எனக்கு ஒரு வயசான அம்மா இருக்காங்க, 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு பொண்டாட்டி வேற இருக்காங்க, அவங்களெல்லாம் யாரு பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். ஏன்டா கொலை பண்ண, என்னை இப்படி கொலை பண்ணிட்டு நைட்டு முழுக்க உனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னும் போது இதே டைம்ல போலீஸ்லாம் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாமே ஹீரோவுடைய இமேஜினேஷன் மட்டும்தான். இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுக்கிறாரு. இப்ப அப்படியே ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த பாவாடை சாமி செமையா குடிச்சிட்டு உள்ளுக்குள்ள வரான். வந்தவன் அப்படியே புலம்பிட்டே படுக்கிறான். இதே டைம்ல போலீஸ் வண்டிலாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ போயிட்டு எட்டி பார்க்கும்போது போலீஸ் வந்து யாரையோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஐயா நான் எதுவுமே பண்ணல, நான் அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் போலீஸ்லாம் வந்துட்டாங்க, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து படுத்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோ நிறைய தப்பு பண்ணிருப்பாரு, ஆனா அந்த தப்புல இருந்து ஈஸியா தப்பிச்சிருப்பாரு. அதுக்கு எக்ஸாம்பிளா 2 விஷயம் காமிக்கிறாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஸ்கூல் டைம்ல ஒரு பொண்ணு கூட கசமுசா பண்ணி முடிச்சுட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு. என்ன தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு பிராமிஸ் ரிங் மாட்டி விட்டா, அதை கழட்டிட்டு தான் உன் கூட ஒன்னா இருந்தேன், இப்போ அந்த ரிங் எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேடி அந்த ரிங்கை கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இந்த பாவாடை சாமி இருக்கான் பாத்தீங்களா, இவன் ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணிருப்பான். அந்த டேப்லெட் காணாம போயிட்டு இருக்கும். காணாம போன டேப்லெட்டை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்ச டேப்லெட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பாவாடை சாமி என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அந்த கேங் தான் ஆட்டைய போட்டாங்க போல, நம்ம கூட உரண்டை இருக்கிறதே இவனுங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே இருக்கும் போது பாவாடை சாமி தான் அந்த கேங் மேல சந்தேகப்படுறான் இல்லையா, நம்ம மாட்டிக்க மாட்டோம், நம்ம ஆட்டைய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேபை தூக்கி பேக்குள்ள போட்டுட்டு ஒன்னும் தெரியாத நல்ல புள்ள மாதிரி அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய சம்பவம் பண்ணி நம்ம ஹீரோ தப்பிச்சிருக்காரு. அதே போல இந்த விஷயத்திலயும் எப்படியாச்சும் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்தா இல்லையா, ஃப்ரெண்டோடைய மைண்டை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் நீ எத்தனை மணிக்கு ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 11 அப்படின்னு சொல்றான். டே லூசு, அது 11 கிடையாது 10 மணி, ஏன்னா நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன், நீயும் அந்த டைம்ல தான் வந்த, டைம் மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் குடி போதையிலையும் பயங்கர தெளிவா இருக்கான். கிடையவே
கிடையாது, நான் மேட்ச் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 11க்கு தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னும் போது பயபுள்ள உசாரா இருக்கானே அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. ஏன் நம்ம ஹீரோ 10 மணின்னு சொல்ல வைக்க ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாளை பின்ன போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா இல்ல என் ஃப்ரெண்டு நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவாடை சாமி சொல்லுவான்ல, அதுக்காக தான் இப்படி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ கடையில இருந்து ஒரு சுத்தியை கொண்டு வந்திருப்பாரு. அந்த சுத்தியை வச்சுதான் ஒருத்தனை கொலை பண்ணிருப்பாரு. ஆனா சுத்தி அங்கேயே போட்டு வந்துட்டு இருக்காரு. ஐயோ எவிடன்ஸ் வேற அங்கேயே போட்டு வந்துட்டுமே, கண்டிப்பா நம்ம ஜெயிலுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கிரைம் ஸ்பாட்ல போலீஸ்லாம் வந்திருக்காங்க. ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸை காமிக்கிறாங்க. இவரும் இவருடைய டீமும் வந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அந்த வயசான மனுஷனும் இறந்து போயிருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு ஆளை கொலை பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ஆள் தான் இந்த வயசானவரை கொலை பண்ணாரு போல. இங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால பக்கத்துல இருக்க எல்லா சிசிடிவி கேமராவுமே கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த போலீஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. இந்த ஜாக்கு நம்ம ஹீரோவுடைய கடைக்கு போயிட்டு சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த விஷயங்கள்லாம் அங்க விழுந்து கிடக்குது. அந்த கவரை பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒர்க் பண்ற அந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய பேர் போட்டிருக்கு. கண்டிப்பா இவங்க அங்க போயிட்டு வந்திருப்பாங்க. அங்க போயிட்டு விசாரிச்சா நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸும் அசிஸ்டன்ட்டும் கிளம்பி அந்த கடைக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேமரா ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அசிஸ்டன்ட்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டு இந்த போலீஸ் வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க 2 பசங்களை பாக்குறாரு. அவனுங்க நேரா இந்த போலீஸ்காரங்கிட்ட வந்து லைட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லைட்டர் இல்லடா அப்படின்னு சொல்லி ஒரு அசிங்கமான வார்த்தையும் சேர்த்து திட்டுறாரு. அவன் காண்டாயிட்டா 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன்டி அசிங்கமா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இதே டைம்ல அசிஸ்டன்ட் கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வராரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இந்த பசங்களையும் தூக்கி வண்டிக்குள்ள போடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு ஸ்டேஷன் போயிட்டாங்க. ஸ்டேஷன் போயிட்டு பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல, இவங்களை வார்ன் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த போலீஸ் உட்கார்ந்து கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாரு. பார்க்கும்போது கண்டிப்பா கடைக்கு வந்திருக்காங்க, வந்து ஹீரோ கிட்ட அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கிளம்பி கடைக்கு வந்து பாஸை மீட் பண்ணி நேத்து ஒரு பையன் இந்த கடையில வேலை பார்த்தானே அந்த பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கரெக்டா இந்த டைம்ல நம்ம ஹீரோ கடைக்கு வராரு. இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கும் போது தம்பி என் கூட வா, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு வெளியே உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கேயே உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் தம்பி ஸ்டேஷனுக்கு வர ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ பயந்துட்டு ஐயா சாமி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நேத்து அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க, உங்ககிட்ட நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்காங்க, வெளியே உட்காந்து சருகு போட்டு குப்பையெல்லாம் போட்டு போயிருக்காங்க, நீ பயங்கரமா காண்டாயிருக்க, அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒண்ணுமே ஆகல, அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வெளியே உட்காந்துட்டு 2 மணி நேரமா கதை பேசிருக்காங்க, என்ன பேசினாங்க நீ நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதோ குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த 2 பேர்ல கொஞ்சம் எங்கா இருந்த ஒரு ஆளு எனக்கு வந்துட்டு அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கா, பொண்டாட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதோ கதை பேசிட்டு இருந்தான், சரியா நான் நோட் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அந்த வயசான ஆளு விரலாம் காமிச்சு உங்ககிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணிருக்கான், நீ கோவப்பட்டு அந்த ஆளை நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னது நான் கொலை பண்ணனா, நாலாம் கொலை பண்ணலையே அப்படின்னு சொல்ல தம்பி உன்னை பார்த்தாலே பதட்டமா தெரியுது, நீ தான் கொலை பண்ணிருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுற மாதிரி தான் நீயே பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுதான் வசமா மாட்டிக்கிட்டோம், நம்ம வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்கு தான் போனோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயப்படுறாரு. இதே டைம்ல அங்க அசிஸ்டன்ட் வராரு. ஐயா நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னும் போது என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னா நேத்து அந்த வயசானவரும் அந்த எங்கா இருக்க மனுஷனும் 2 பேரும் மாத்தி சண்டை போட்டிருக்காங்க. இந்த விஷயத்த அந்த பக்கமா போன ஒரு ஆள் பார்த்திருக்காரு. அவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது 2 பேரும் மாத்தி அடிச்சுக்கிட்டு 2 பேருமே இறந்து போயிட்டு இருக்காங்க போல. அங்க ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருந்துச்சு, அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் முழுக்க ரத்தமா இருக்கு, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதான் உண்மையா இருக்கணும் போல அப்படின்னும் போது இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஹப்பாடா நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரே வருது. ஆனாலும் இவரு கேமரா ஃபுட்டேஜ பார்த்தாரு அப்படின்னா நம்ம ஹீரோ சுத்தியலை தூக்கி காமிச்சாரு, இதை நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கிட்ட கேட்டாரு. இந்த விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கும், இந்த விஷயத்த பத்தி ஏன் போலீஸ் கேட்கவே இல்ல, ஒருவேளை வீடியோ ஃபுட்டேஜ போலீஸ் ஒழுங்கா பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படி கிடையாது, எல்லா வீடியோ ஃபுட்டேஜையும் பக்காவா பார்த்திருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ சுத்தியலை தூக்கி காமிக்கும் போது ஒரு கரெக்டா அந்த கேமராக்கு முன்னாடி வந்து அந்த இன்சிடென்ட்டையே மறைக்குது. அதனால நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிட்டு இருக்காரு போல. இப்ப அப்படியே விசாரிச்ச வரையும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டே இருக்கும்போது நீ இப்பதான் புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்க, விசாரணையில நீ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னும் போது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றாரு. நான் ஒரு பையனை உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், ஒருவேளை அவன் கூட கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த டைம்ல நீ என்ன கெஸ் பண்ற, போலீஸ் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் குற்றவாளிக்கோ இல்லனா சஸ்பெக்டுக்கோ தெரியவே கூடாது அப்படின்னும் போது சாரி பாஸ், இதுக்கப்புறம் நான் கொஞ்சம்
கொஞ்சம் உஷாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த இறந்து போன வயசானவருடைய பொண்டாட்டியை கூட்டு வந்து விசாரிக்கும் போது இவங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் இந்த ஜாக்க வீட்டுக்கு கூட்டு வந்தாரு. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே இவரு நல்லா பழக ஆரம்பிக்கிறாரு. பையனுக்கு காசு கொடுக்கறாரு, பையனை நல்லா பாத்துக்கிறாரு, இந்த பொண்டாட்டிக்கும் உதவிலாம் பண்றாரு. இதனாலேயே இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் உருவாகுது. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா இந்த விஷயம் உங்க புருஷனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உன் வயசான புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், கேஸே முடிஞ்சு போச்சு. உன்னை நம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என் பொண்டாட்டியவே உசார் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரு இவரை போட்டு அடிச்சிருக்காரு. இதுக்கு பதிலா அவரும் திரும்பி அடிக்கும் போது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த கேஸ முடிச்சிடலாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் கூட இருக்க இன்னொரு போலீஸும் சொல்லும் போது கிடையவே கிடையாது, எனக்கு இன்னமும் டவுட்டா இருக்கு. அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்ல வயசானவருடைய பிளட் இருக்கு, ஆனா ஜாக்குடைய பிளட்டை கண்டுபிடிக்க முடியல. இங்க என்னமோ ஒரு மர்மம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஜாக்க நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்க பார்த்தேன்னா ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. அவசரப்பட்டு நம்ம இந்த கேஸை க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி மறுபடியும் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ற இதே கடைக்கு வந்து பபுள் கம் வாங்குறாரு. இந்த பபுள் கம் இருக்கு இல்லையா, இந்த பபுள் கம் வாய்க்குள்ள போட்டு மின்னுட்டே இருக்கும் போது உனக்கே தெரியாம நீ பபுள் விட ஆரம்பிப்ப, அதே போல் தான் கொலையும், உனக்கே தெரியாம கூட கொலை பண்ணுவ அப்படின்னும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. என்னது கொலையா? இந்த ஆளு என்ன நம்மளையே சுத்தி சுத்தி வந்து நம்மளையே ஒரு மாதிரி சந்தேக பார்வையோட பாத்துக்கிட்டு இருக்கானே, நம்ம மேல டவுட் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி இருக்காரு. இப்போ இந்த போலீஸ் இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த பாவட சாமி வரான். மச்சான் உனக்கு என்ன விஷயம் தான் ஆச்சு, கால் பண்ணா அட்டன் பண்ண மாட்ற, காலேஜுக்கும் வர மாட்ற, ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல மச்சான் போனு உடஞ்சு போச்சு, அதான் நீ போன் பண்ணும்போது அட்டன் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாம ஃபேமிலில கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் காலேஜுக்கு வராம நான் பாட்னு கடைக்கு வந்துட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாரு. அதை விட மச்சான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு தான் வந்தேன். இங்க பக்கத்துல 2 கொலை நடந்துச்சு இல்லையா, அந்த கொலைய பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கே போலீஸ் வந்தாங்க. போலீஸ் என்கிட்ட வந்து நேத்து நைட் உன் ஃப்ரெண்டு எங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னமோ கொலை பண்ண மாதிரி என்கிட்ட சந்தேகத்தோட கேள்விலாம் கேட்டு போனாங்க, காமெடியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பாருக்கு போயிட்டு குடிச்சிட்டு அங்கேயே மட்டையாகிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. போலீஸ் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஜாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இறந்து கிடந்தான் இல்லையா, அவனுடைய உண்மையான பேரு ஜாக்கே கிடையாது, அவன் பேரு ஜாங்கா. இவன் ஒரு கொடூரமான சைக்கோ. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் பே அவுட்டுக்காக ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஸ்கூல் பெண் குழந்தைங்களை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான். கொரியா முழுக்க நம்ம இவனை தேடி அலைஞ்சா இவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ்காரங்கிட்ட அசிஸ்டன்ட்லாம் சொல்லும் போது கரெக்ட், என்னுடைய கெஸ் எப்பயுமே மிஸ் ஆகாது, எனக்கு முன்னாடியே தெரியும், இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே என் மைண்ட் சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே இந்த விஷயம் நியூஸ் எல்லாம் பரபரப்பா பேசப்படுது. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நம்ம ஒரு இன்னசென்ட்ட கொலை பண்ணல, நம்ம கொலை பண்ணது ஒரு பயங்கரமான கொலைகார சைக்கோ தான் கொலை பண்ணிருக்கோம், அவெல்லாம் சாக தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டு போயிட்டு நிம்மதியா படுத்து தூங்குறாரு. பார்த்தா கனவுல அந்த கொலைகார வந்து டிஸ்டர்ப் பண்றான், நீ என்ன கொலை பண்ணிருக்க கூடாது, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு பொண்டாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது டேய் நீலாம் வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு. இந்த டைம்ல இந்த சைக்கோவால கொலை செய்யப்பட்ட எல்லாரும் பேயா வந்து இவன் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இந்த சீனை சரியா காமிக்க முடியுமான்னு தெரியல, பயங்கர ரத்த கலரியா இருக்கும். இப்படி ஒரு கனவை கண்டு ஹீரோ கண்ண முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவுடைய வாழ்க்கை ரொம்பவே நார்மலா போகுது. அவருடைய சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இங்க வச்சான் பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த கொலகார குப்பமாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு நாய் கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ள டேபிளுக்கு மேல அந்த சுத்தியல் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட இங்க முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. இவரு ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிட்டு ஏதாவது ஃப்ளவர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க இருக்கிற கடைக்காரம்மா போன்லயே பயங்கர பிஸியா இருக்காங்க. இவர் இது எவ்வளோ அது எவ்வளோன்னு கேட்க அவங்க மதிக்கவே மாட்டாங்க. இவரு காண்டாயிட்டு எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த போலீஸ்காரருடைய அப்பா கோமால இருக்காரு. இவருக்கு அப்பா மேலாம் பெருசா பாசம் கிடையாது போல, அம்மா ஏதாவது சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு போல. வந்து அமைதியா உட்காந்துட்டு போன் நோண்டிட்டே இருக்கும்போது டேய் அப்பாவை பார்க்க வர, அப்பாக்கு ஏதாவது வாங்கி வந்திருக்கலாம்ல, அட்லீஸ்ட் பூவாச்சு வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னும் போது ஆமா பூ வாங்கிட்டு வந்தா மட்டும் அவர் என்ன ஏஞ்சி உட்காரவா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்றாரு. அம்மா கூட சேர்ந்துட்டு சர்ச்சுக்கு போறாங்க.
கொடுக்குறாங்க. போகும்போது டே இப்பெல்லாம் நீ ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு வரையா, உடம்ப பாரு எவ்வளவு மெலிஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்ல, அம்மா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுமா, நான் இப்பமா குண்டாருனேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள போறாங்க. அப்படியே போற வழி முழுக்க அம்மா அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க பாரு, நீ தான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும், எங்களை நம்பிட்டு இருக்க கூடாது. அப்பா சம்பாதிக்கிற பணத்தை வச்சு எங்களால ஒழுங்காவே வாழ முடியல, உன்னுடைய வாழ்க்கைய நீ தான் பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்வைஸ் பண்ணி ஒரு லாட்டரி டிக்கெட்டை கையில கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த டிக்கெட் உனக்கு விழுகும் அப்படின்றாங்க. அட ஏமா நீ வேற அப்படின்ற மாதிரி பாக்க, அப்புறம்டா தம்பி ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்க இல்லையா, அந்த கடைக்கு பக்கத்துல 2 பேர் அடிச்சுட்டு இறந்து போயிட்டாங்களாமே, இது எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம், கடவுள் பழி வாங்கிட்டாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோடைய ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. பழைய பெண்டிங் கேஸ் எல்லாம் யாரு சீக்கிரமா முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசும் அதுக்கப்புறம் ப்ரமோஷனும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு. ஏன் திடீர்னு இப்படி ஒரு விஷயம் ஒட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் வாயை பொளந்து பார்த்துட்டே இருக்கும் போது, இப்போ ஒரு சைக்கோ இறந்து போனா நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டாரு பாத்தீங்களா, இந்த சைக்கோவை ஒரு முழுக்க இந்த போலீஸ்காரங்க தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா அவனை கண்டே பிடிக்க முடியல. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் இறந்து போயிட்டான். இந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்க கூடாது, நம்ம ஒரு குற்றவாளியை கூட தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஷனுடைய பாஸ் பயங்கர காண்ட இருக்காரு. அவரு இப்ப வராரு. என்னப்பா எல்லாரும் இந்த அறிவிப்பை பாத்தீங்களா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பழைய கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா ப்ரமோஷன் வாங்கிக்கோங்க, இப்ப போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிளம்புறாங்க. இப்ப இந்த போலீஸ மட்டும் பாஸ் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, தம்பி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, அவனை ஃபாலோ பண்றத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கு புரியும். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி அந்த கடைக்கு போறாரு. கடைக்குள்ள போகும்போது கடையோடைய கதவை ஓபன் பண்ணும்போது ஹேவ் அ கிரேட் டே அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்ட் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நாள் கண்டிப்பா நமக்கு நல்ல நாளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து திறந்து மூடுறாரு. அதுவும் ஹேவ் அ குட் டே, ஹேவ் அ கிரேட் டே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது உள்ள இன்னொரு பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. டே பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, எதுக்காகடா அந்த கதவை திறந்து திறந்து மூடிட்டே இருக்க, எனக்கு அந்த சவுண்டை கேட்டாலே பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு, நம்ம ஓனர் ஒரு சைக்கோவா இருப்பான் போல, தேவையில்லாம அந்த மாதிரி சவுண்ட்லாம் மாட்டி வச்சிருக்கான். சரி வந்துட்ட வேலையை பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா நமக்கு இந்த நாள் நல்ல நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு சந்தோஷமா வேலை பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ உள்ளுக்குள்ள வராங்க. ஹேவ் அ குட் டே அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. ஏதோ ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டா அங்க அந்த கொலகார குப்பமா இருக்கா. அடடே இவங்கடா இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க யாரு அப்படின்ற மாதிரி திக்குறாரு. தம்பி நடிக்காத, நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், நான் கண்ணாடி போட்டுக்கிறேன், நாயை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா, ஆக்சுவலா எனக்கு கொஞ்சமா கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை இறக்கி காட்டும் போது ஒரு கண்ணு தேஞ்சு போன மாதிரி இருக்கு, ஒரு கண்ணு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அப்புறம்டா தம்பி நீ எனக்கு 2 மில்லியன் பணம் கொடுக்கணும், மறந்து போயிட்டியா அப்படின்னும் போது, எனது பணமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஷாக் ஆகுறாரு. ஆமா அதுவும் கேஷா வேணும், நாளைக்கு நான் வருவேன், நீ பணம் மட்டும் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த டைம்ல கஸ்டமர்லாம் உள்ளுக்குள்ள வராங்க. இங்க பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இந்த கடையை சுத்தி பார்க்கும்போது இங்க எங்கேயுமே ஹேமரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெறியேத்துற மாதிரியே பேசிட்டு போறா. அதாவது அந்த ஹேமர் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு போறா. தலைவனுக்கா இப்போ பீதியில பேதியாகுது. ஐயோயோ என்ன விஷயம் நடக்க போதோ தெரியலையே, இந்த பொண்ணுக்கு வேற பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே போன் பண்ணி காசு கேட்கிறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. மச்சான் எனக்கு அவன் கால் பண்ணி காசு கேட்டான்டா அப்படின்னும் போது, ஏன்ட்டியும் காசு கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லும் போது, சரி ஓகே அமுச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஏனே புரியாம அமுச்சு விடுறாங்க. நம்ம ஹீரோ எந்தெந்த வழியெல்லாம் காசை சம்பாதிக்க முடியும், யார்ட்டெல்லாம் காசை கேட்க முடியுமோ எல்லாத்தையுமே கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு கேட்ட அளவுக்கு பணம் வரல. சரி ஓகே ஈனமானம்லாம் பார்க்காம பாஸ் கிட்டயே போயிட்டு காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோடைய ஓனர் கிட்ட போயிட்டு, எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும் அப்படின்னும் போது, தம்பி அட்வான்ஸ்லாம் நான் கொடுக்குற மாதிரி கிடையாது, உனக்கு முன்னாடி இங்க ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருந்தான், அவனும் இதே மாதிரி தான் ஏதோ அர்ஜென்ட் 1 மாச சம்பளத்தை முன்னாடியே அட்வான்ஸா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நானும் போனா போது பாவம் பார்த்து கொடுத்தா, காசை வாங்கின கையோட அந்த பையன் கடைக்கு வேலைக்கு வரவே இல்லை. அப்ப நான் முடிவு பண்ணது, எவன் கேட்டாலும் அட்வான்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது, ஐயா சாமி நீங்களாம் தெய்வம் மாதிரி அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சார்ஜா பண்ணி முன்னாடியே அட்வான்ஸை வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மா அப்பாவும் சேர்ந்துட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம ஹீரோக்காக கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருப்பாங்க. இன்னும் காசு பத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாக்கு தெரியாம அந்த அக்கௌண்ட் புக்கை கொண்டு போயிட்டு பேங்க்ல இருந்து அவங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்களோ எல்லா பணத்தையும் எடுக்கிறாரு. எப்படியோ
எப்படியோ அங்க இங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து 2 மில்லியன் ரெடி பண்ணிட்டு நேரா கிளம்பி கடைக்கு போறாரு. பணம் எல்லாத்தையுமே ஒரு பேக்ல வச்சு அந்த பேக மாட்டிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்காரு. யாரு கடைக்குள்ள வந்தாலுமே அந்த பொண்ணு தான் வரா போல, அந்த பொண்ணு கிட்ட காசு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வரவே இல்ல. அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு ஷிஃப்டே முடிய போது. பாஸ் வராரு. என்னப்பா நீ சீக்கிரமா வந்துட்ட போல அப்படின்னும் போது ஆமா அப்படின்றாரு. ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுட்டு நிக்கிறாரு. பேக்லாம் மாட்டிட்டு இருக்காரு. டே என்னடா பேக் மாட்டிட்டு இருக்க, அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்ப போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லவா சும்மா ஸ்டைலு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வெளியே ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனா ஒரு மாதிரி வியர்டா உட்காந்துட்டு சிசிடிவி கேமரா மாதிரி தலையை திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்க்கும் போது எனக்கே பயமா இருக்கு, நீயும் கொஞ்சம் சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அப்ப அந்த கொலகார குப்பமா தான் வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஆளக்கானும் அங்க இங்கன்னு தேடி பாக்குறாரு. அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படின்னு சொன்ன இடத்துல ஒரு சிகரெட் பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்கு மேல அந்த பொண்ணுடைய வீட்டு அட்ரஸ் போட்டிருக்கு. திருடி வீடு, கொலகாரன் தெரு, இந்த ஊருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அட்ரஸ் எழுதுனது மட்டும் இல்லாம பக்கத்துல சுத்தி சிம்பிளை போட்டு ஹீரோவை பயமுத்துற மாதிரி பண்ணிட்டு போயிருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த போலீஸ காமிக்கிறாங்க. அந்த போலீஸ்னு சொல்றனே இவருடைய பேரு பார்க்கு மக்களே. இவரு ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு பழைய முடிக்கப்படாத கேஸ் ஃபைல பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்த பாஸ், தம்பி இங்க பாரு, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்காம உன்னுடைய வாழ்க்கைய பாரு, எவனோ ஒருத்தன் உன்னுடைய அப்பாவை அட்டாக் பண்ணி இப்படி கோமா ஸ்டேஜுக்கு தள்ளி விட்டு போயிட்டான், அதுக்காக வாழ்க்கை முழுக்க அவனை தேடிக்கிட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல பாஸே, நான் வந்துட்டு ரிவெஞ்சுக்காக தேடல, நீங்க தானே சொன்னீங்க பழைய கேஸ் எல்லாம் முடிச்சா ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நீலாம் திருந்த வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அதாவது இந்த போலீஸுடைய அப்பாவும் முன்னாடி போலீஸா இருக்காரு. ஏதோ ஒரு ஆளை பிடிக்க போகும்போது அந்த ஆளால அப்பா பாதிக்கப்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காரு. அவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் இந்த போலீஸ் அந்த குற்றவாளியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு போல மக்களே. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கொலகார குப்பமாவுடைய வீட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி பயமா பதட்டமா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு ஜாலியா போயிட்டு டீ போட்டுக்கிட்டு இருக்கா. என் வீட்டுல வந்துட்டு ஒரே ஒரு டீ கப் மட்டும் தான் இருக்கு, உனக்கு நான் வந்துட்டு பிளாஸ்டிக் கப்ல இல்ல பேப்பர் கப்ல கொடுக்குறேன், ஜாலியா குடி, டீ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் போது இவரு இப்பயும் அமைதியா இருக்காரு. ஏன் உனக்கு பேச தெரியாதா, எப்பயுமே அமைதியா தான் இருப்பியா, உனக்கு அந்த டிவில போற ஷோ பிடிக்கல அப்படின்னா டிவியை வேணா ஆஃப் பண்ணிக்கோ, அதுக்கு ஏன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க, ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு நான் தான் பயந்து போனேன், நான் தான் பயத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கணும், அட பாவி என்னடா அப்படி கொலை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைய கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா நைட்டு முழுக்க எனக்கு தூக்கமே வரல தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இப்பயும் ஹீரோ அமைதியா இருக்காரு. சரி ஓகே, நீ அவனை மட்டும் தான் கொலை பண்ணியா இல்லனா அந்த வயசான ஆளையும் சேர்த்து கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஆளை நாலாம் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது ஹப்பாடா ஒரு வழியா எப்படியோ வாயை திறந்து பேசிட்டான், காசை கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. காசை தூக்கி மேல வை கவுண்ட் பண்ணும் அப்படின்னும் போது இவரும் வைக்கிறாரு. அவங்களும் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருக்கு, தூக்கி பேக்குள்ள வச்சிரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பேக்குள்ள வச்சுக்கிட்டு ஏமா நீ கேட்ட மாதிரி காசை நான் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ண மாட்டேன்ல, இதோட என்ன ஃப்ரீயா விட்டுருவல்ல அப்படின்னும் போது கண்டிப்பா விட்டுருவேன், ஆனா நீ எனக்கு மாசம் மாசம் இதே அளவுக்கு காசை கொடுக்கணும் அப்படின்னும் போது என்னது மாசம் மாசம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஹீரோக்கு செம ஷாக்கா இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எவ்வளவு காசு ரெடி பண்ண, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னும் போது அந்த பொண்ணு போயிட்டு சுத்தியலை கொண்டு வரா. அந்த சுத்தியல்ல இந்த பொண்ணுடைய கைரேகை, இந்த பொண்ணுடைய டிஎன்ஏ எல்லாம் பதிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவரெல்லாம் சுத்தி வச்சிருக்கா மக்களே. இங்க பாரு, மாசம் மாசம் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும், அப்படி கொடுக்கல அப்படின்னா நான் நேரா போலீஸ் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றேன், அது மட்டும் இல்லாம காசு கொடுக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடு, ஏன்னா இந்த சுத்தியலை என்னுடைய நாய் தான் கொண்டு வந்தான், நாய்க்கும் பணத்தை சேர்த்து கொடு, நான் அந்த நாய் கூட இருக்கும் போது எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. ஆனா எனக்கு நல்லாவே கண்ணு தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பேன், எல்லாமே காமெடியா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி வெறியாகுது. அந்த சுத்தியலை புடுங்கிட்டு நீ கேட்ட மாதிரியே காசை கொண்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஒன்னு ஒன்னா அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறா. உனக்கு அக்கா இருக்கா, அந்த அக்காக்கு கல்யாணம் ஆக போகுது, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காரு, நீ வந்துட்டு கனடா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்க, நான் மட்டும் போலீஸ்க்கு போனா இந்த எல்லா கனவும் நாசமா போயிடும், உனக்கு இந்த டிஎன்ஏ பத்திலாம் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீங்க வந்து அந்த சுத்தியலை கொண்டு போனா மட்டும் போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, நீங்க வந்து கை வச்சிருப்ப, முடி விழுந்திருக்கும், எச்சில் தெரிச்சிருக்கும், இந்த வீடு முழுக்க உன்னுடைய டிஎன்ஏ எக்கச்சக்கமா இருக்கும், நான் போலீஸ் கிட்ட போயிட்டு சொன்னா மட்டும் போதும், அவங்க வந்து எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணி உன்னை கண்டுபிடிச்சிடுவாங்க, உன்னை தூக்கி அட்லீஸ்ட் 15 வருஷமாச்சு ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க, உன்னுடைய வாழ்க்கை மொத்தமா நாசமா போயிடும், பரவாயில்லையா அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்குது. கிட்ட வந்து கெஞ்ச
ஆரம்பிக்கிறாரு. அம்மா தாயே அப்படிலாம் பண்ணாத, நீ கேக்குற காசை கண்டிப்பா குடுக்குறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நல்லா கெஞ்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இன்னமும் அழுதுகிட்டே கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. நீ ஒரு நல்ல நாய்டா, நல்லா கெஞ்சுற அப்படின்னு சொல்ல, நீ ஒரு நல்ல நாய்டான்னு சொன்ன உடனே ஹீரோக்கு பயங்கரமா காண்டாகுது. அந்த வெறி எங்க இருந்து வந்துச்சோ தெரியல, நம்ம ஹீரோ அந்த சுத்தியலை வச்சு இந்த பொண்ணுடைய மண்டையில ஓங்கி ஒரு போடு போட அவ்வளவுதான், அந்த பொண்ணும் ஸ்பாட் அவுட். இப்ப நம்ம ஹீரோ ரெண்டாவது ஒரு கொலை பண்ணிட்டாரு, ஐயோ இந்த பொண்ணையும் கொலை பண்ணிட்டோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு அந்த சுத்தி எடுத்துக்கிட்டு விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறாரு. இங்க இருந்து போகும்போது நம்ம ஹீரோடைய கை முழுக்க ரத்தமா இருந்திருக்கும். கதவை திறந்து மூடும் போது அந்த கதவு முழுக்க ரத்தக்கரைப்படுது, நம்ம ஹீரோடைய ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் படுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருந்து போனதுக்கு அப்புறமா அந்த நாய் ஓடி வந்து இங்க இருக்கிற ரத்தக்கரையெல்லாம் நக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு பால் போடுறவனை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வந்து டெய்லி பால் போட்டு போறான். மூணாவது நாள் வந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வச்ச எல்லா பாலுமே அங்கேதான் இருக்கு. என்னடா இந்த பொண்ணு பாலே எடுக்கவே இல்லை போலியே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எட்டி பார்க்கும்போது பார்த்தா அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள இறந்து போய் கிடக்குறா. அதுக்கப்புறம் இவன் போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறான். நம்ம போலீஸ் டீம் தான் வராங்க. பார்க்குடைய அசிஸ்டன்ட் அவருடைய டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. பார்க்குடைய அசிஸ்டன்ட் நீங்க என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 3 நாளா பால் போட்டேன், இந்த பொண்ணு பாலை வந்து எடுக்கவே இல்லை, உள்ளுக்குள்ள நாய் குலைக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டேன், எட்டி பார்க்கும்போது இந்த பொண்ணு இறந்து போய் கிடந்தா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு பயங்கர கொடூரமா இறந்து போய் கிடக்குறா. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு பெரிய டிவி இருக்கும். இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனா வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய டிவி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க சொல்லும் போது அப்படி கூட இல்லாம இந்த பொண்ணு சவுண்ட மட்டும் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கூட போற போலீஸ் சொல்றாங்க. இப்போ வீடு முழுக்க நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு இன்சூரன்ஸுக்கான டாக்குமெண்ட்டை நம்ம பார்க்க கண்டுபிடிச்சு பார்த்துட்டே இருக்கும் போது பாசே இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து அசிஸ்டன்ட் கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன விஷயம்னு போயிட்டு பார்க்கும்போது அந்த நாய் வந்துட்டு அங்க இங்கன்னு சுத்தி ஒரு இடத்துல பள்ளம் தோண்டுது. பள்ளம் தோண்டின இடத்துல பார்த்தா உள்ள ஒரு எலும்பு கூடு இருக்கு. இத பார்த்துட்டு மொத்த போலீஸ் டீமும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க தோண்டி பார்க்கும்போது ஒண்ணு இல்ல மக்களே, மொத்தமா 2 எலும்பு கூடி உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. என்ன விஷயம் ஆச்சுன்னு பாஸ் கேட்கும்போது இந்த மாதிரி இந்த பொண்ணை யாரோ அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க, தலையில காயம் பட்டு இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா, மத்த விஷயங்கள்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த 2 எலும்பு கூட பத்தி சொல்லுங்க அப்படின்னா அந்த எலும்பு கூடையுமே ஃபாரன்சிக் தான் கொண்டு போயிருக்காங்க, அவங்க யாரு எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் நாளைக்கு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயத்தோட படுத்துக்கிட்டு இருக்காரு, அந்த சுத்தியிலேயே பாத்துக்கிட்டு இருக்காரு. உன்னை யூஸ் பண்ணி இது வரைக்கும் 2 பேரை தெரியாம கொலை பண்ணிட்டேன், பசியோட சாப்பாடு சாப்பிடாம கூட 4 நாள் உயிரோட இருக்க முடியும், ஆனா பயத்தோட ஒரு நாள் கூட இல்ல ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு இருக்காரு. இவருடைய கண்ணுக்கு அந்த பொண்ணுலாம் தெரிய ஆரம்பிக்கிறா. அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட ஹீரோக்கு மேல வந்து பேயா இருக்கிற மாதிரிலாம் இவருக்கு இமேஜினேஷன் வருது. இந்த டைம்ல யாரோ விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பாஸ் தான் கால் பண்றாரு. நிறைய பேர் கால் பண்ணிருக்காங்க. அந்த பாஸ் ஒரு 15 வாட்டி, பாவாடசாமி ஒரு 10 வாட்டி, அந்த முனியம்மா ஒரு 5 வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ திரும்ப கால் பண்ணாம போனை தூக்கி உரமா போடுறாரு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட், இன்னமும் போலீஸ் நம்மள ஏன் வந்து பிடிக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இப்ப அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் எடுத்து பார்க்கும்போது இவங்க எடுத்துட்டு போன எல்லா சாம்பிளுமே டாகுடைய சலைவா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க இன்னொரு போலீஸ் சொல்லும் போது அதாவது எங்கெல்லாம் ரத்தக்கரை இருந்துச்சோ எல்லா ரத்தக்கரையுமே அந்த நாய் வந்துட்டு நக்கிட்டு இருக்கு, அதனால கைரேகை எல்லாமே போயிட்டு இருக்கு, டிஎன்ஏ எதுவுமே கிடைக்காம நாயுடைய எச்சு மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கான். அட என்னப்பா எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்தா வருது, நம்மளால இந்த கேஸை முடிக்கவே முடியாது போலியே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி முழிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இது வரைக்கும் 2 பேரை கொலை பண்ணிட்டோம், நம்ம கோவத்தால கொலை பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்மலாம் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டி தொங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு, சமயம் அழுகுறாரு. இந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அந்த பாவாடை சாமி தான் வந்திருக்கான். மச்சான் என்ன விஷயம் ஆச்சு, போன் பண்ணா எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாரு நீ காசு வாங்க தானே வந்த, இந்தா உன்னுடைய காசு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடும்போது இதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி வெளியே எடுத்து பொங்குன்னு வயிற்று மேலே ஒரு குத்தி ஏன்டா முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க பாரு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, நீதான் முட்டாள். ஸ்கூல் படிக்கும் போது உன்னுடைய டேப் காணாம போச்சு இல்லையா, அந்த டேபை நான் தான் திருடினேன், நான் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன், அது கூட தெரியாம எவ்வளவு நாளா என் கூட பழகிட்டு இருக்க அப்படின்னு
அப்படின்னும் போது, டேய் நீ தான் அந்த டேப் ஆட்டையை போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், தெரிஞ்சும் எதுக்காக அமைதியா இருந்தேன் அப்படின்னா, நான் வந்து கேட்டிருந்தா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கட் ஆயிட்டு இருக்கும். அந்த ஸ்கூல்ல என்கிட்ட பேசக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும்தான், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட பேசின, நானும் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டேன், நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, நீ தாண்டா பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த காசும் வேணாம், காசையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இப்போ ஒரு மீட்டிங், இந்த கேஸ் வந்துட்டு பிரஸ் மீடியான்னு பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸை முடிக்கணும், குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பேசிட்டே இருக்க, இப்ப அப்படியே ஜோன்னு ஒரு போலீஸை காமிக்கிறாங்க. இவரு பார்க்கு கிட்ட அந்த பொண்ணுடைய வீட்டுல இருந்து நம்ம ஒரு டீ கப்பு, அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் கப்பையும் கண்டுபிடிச்சோம். இந்த பொண்ணு மட்டும் தனியா இருந்தா அப்படின்னா எதுக்காக இந்த பொண்ணு பேப்பர் கப்பை யூஸ் பண்ண போறா? கண்டிப்பா இந்த பொண்ணை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, வந்தவன் தான் கொலை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது, இதை ஏன்ட்ட சொல்ற, அந்த ஆள் கிட்ட சொல்லு, பாஸ் கிட்ட சொல்லு அப்படின்னும் போது, அதுக்கு எந்த எவிடன்ஸும் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ வாயை முடிட்டு அமைதியா உட்காரு அப்படின்னு சொல்ல, இப்ப இவங்க அந்த நாயை ஸ்டேஷனுக்கே கூட்டு வந்திருப்பாங்க. நாய் உட்காந்து குலைச்சிட்டே இருக்கு. நாய்க்கு பாத்ரூம் வருது போல, நாயை நீ வெளியே கூட்டு போ அப்படின்னும் போது, இந்த ஜோ தான் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது இந்த நாய் ஏதோ ஒரு வீட்டை பார்த்து செமையா குலைக்குது, உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணுது. நாயே அங்க போயிட்டு என்ன பண்ண போற, இந்த பக்கம் வா இந்த பக்கம் வான்னு இழுத்துட்டு போறாரு. அப்படி அந்த வீட்டுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை மோப்ப முடிச்சு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணிருக்கு போல. நம்ம ஹீரோ சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோவுடைய பாஸ் ஹீரோ மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி இந்த பையன் என்கிட்ட அட்வான்ஸா கொஞ்சம் காசை வாங்கிட்டு வேலைக்கு வராம போயிட்டான், அவன் மேல ஃப்ராட் கேஸ் போட்டு எப்படியாச்சும் என் காசை மீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு போல. இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும், கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, இல்லனா ரிப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. நம்ம ஹீரோ இந்த மெசேஜை பெருசா கண்டுக்காம போனை தூக்கி ஓரமா வைக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜோ போலீஸ காமிக்கிறாங்க. இவரு நாயை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு. இவரை ரெண்டு பசங்க பாக்குறாங்க. இவனுங்க யாரு அப்படின்னா, ஸ்டார்டிங்ல பார்க்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாரு பாத்தீங்களா, அவனுங்க தான் இவனுங்க. இவனுங்கள்ல ஒரு பையனுடைய மண்டையில இந்த ஜோ போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பபுள் கம் ஒட்டி விட்டுட்டு இருப்பாரு. மச்சான் என் மண்டையில பபுள் கம் ஒட்டினவன் இவன் தான் மச்சான், இவனை ஏதாவது பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னும் போது, உன்னால அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் சொல்லும் போது, இப்போ நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு அந்த பாட்டில உடைச்சு ஆள் அறவுமே இல்லாத ஒரு பகுதியா பார்த்து வயித்துல ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து ஓடி போயிடுறானுங்க. ஜோ ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சோகமா எங்கேயோ போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோ சில நியூஸ்லாம் பாக்குறாரு, நோட்டிபிகேஷன்லாம் பாக்குறாரு. நியூஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கொலைகார குப்பமா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தன்னுடைய அப்பா அம்மாவையே கொலை பண்ணி வீட்டுடைய பேக்யார்ட்ல பொச்சு வச்சிருந்திருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதாவது வீட்டுல இருந்து 2 எலும்பு கூட கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த 2 எலும்பு கூடும் வேற யாரும் கிடையாது, கொலைகார குப்பமாவுடைய அப்பா அம்மா மக்களே. இப்போ உங்களுக்கு புரியுதா நான் எதுக்காக இந்த பொண்ணுக்கு கொலைகார குப்பமான பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லி. இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு உயிரே வருது. நம்ம 2 கொலை பண்ணிருக்கோம், 2 பேருமே நல்லவங்க கிடையாது, 2 பேருமே சாக தகுதியானவங்க. இதை தாண்டி என்ன இன்னும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணவே இல்ல, போலீஸுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல இருந்து அம்மா கொடுத்த லாட்டரி டிக்கெட் எடுக்கிறாரு. ஆக்சுவலா நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாட்டரி டிக்கெட்டை தூக்கி போட்டு போறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த சைக்கோ பசங்களை காமிக்கிறாங்க. இவனுங்க வந்துட்டே இருக்கும் போது ஒரு பையன் இன்னொரு பையன் கிட்ட தம்மு வேணும், உங்ககிட்ட தம்மோ லைட்டரும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், நம்ம வந்துட்டு ஒரு போலீஸ்காரனை கொலை பண்ண ட்ரை பண்ணோம் இல்லையா, அங்கேயே போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா எனக்கு இப்போ தம்மு அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல அங்கதான் நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இவனை பார்க்க கொஞ்சம் மாங்கா மாதிரி இருக்கான், கண்டிப்பா ஏதாவது காசு வச்சிருப்பான், பரிசு பணம் நகைன்னு ஏதாவது வச்சிருந்தான் அப்படின்னா ஆட்டையை போட்டு சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு உங்ககிட்ட தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ இந்த பையனை பாக்குறாரு. இந்த பையன் தான் ஜோவை வந்துட்டு அந்த பாட்டிலால குத்திட்டு வந்திருப்பான். இவன் உடம்பு முழுக்க கை கால் முழுக்க ரத்த ரத்தமா இருக்கு. இதை பார்க்கும் போது இந்த பையன் கண்டிப்பா ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு மட்டும் புரியுது. இப்ப நம்ம ஹீரோடைய கழுத்துக்கு பின்னாடி சிலுக்குது. இதே போல் தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ 2 கொலை பண்ணும் போதும் கழுத்து சிலுத்திருக்கும். இப்ப அப்படியே சீன் கட்டாது. அந்த 2 பசங்களையும் நம்ம ஹீரோ கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஸ்பாட்டுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய டீம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு உடம்புழுக்க செமையா காயம் பட்டிருக்கு, அங்க இங்கன்னு சொல்லிட்டு ரத்தக்கரையோ இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே டயர்டா கண்ண முடிக்கிறாரு. கண்ண முடிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு செங்கல், அதுக்கப்புறம் சுத்தி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா ஒன்லி ஃபார் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் லிங்க் போட்டிருக்கு. நம்ம
நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. நம்ம எப்போ வீட்டுக்கு வந்தோம், உடம்பு முழுக்க ஏன் காயமா ரத்த கரையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோ தானா வீட்டுக்கு வரல, யாரோ கொண்டு வந்து நம்ம ஹீரோவை வீட்டுல படுக போட்டு போயிருக்காங்க. அந்த நபர் யாரா, எதுக்காக இந்த டெலகிராம் லிங்க போட்டு போயிருக்கான், இந்த செங்கல் எப்படி இங்க வந்துச்சு, சுத்தி எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதே கேள்விகளோட செகண்ட் எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே தேர்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த கொலகார குப்பம்மாவுடைய ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவங்க இப்போ கொஞ்சம் சின்ன பொண்ணா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள தம் அடிக்க ட்ரை பண்ணும்போது இவங்க லைட்டரை பத்த வைக்கிறாங்க. பத்த வச்ச அடுத்த செகண்ட் டமால்னு வெடிச்சு அந்த இடமே தீ பிடிக்குது. உள்ளுக்குள்ள கேஸ் லீக் இருந்திருக்கு போல. அதை கவனிக்காம இந்த பொண்ணு பத்த வச்சு மூஞ்ச கருக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே சில நாட்களுக்கு பிறகு இந்த பொண்ணுடைய அம்மா அப்பா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டே இருக்கும் போது என்னமோ ஸ்மெல் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெளியே வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு ஏதோ பைப்பெல்லாம் வச்சு உள்ளுக்குள்ள பாய்சன் கேஸை விட்டு அம்மா அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அடி பாவி, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் வேலைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்தியை கொண்டுட்டு போயிட்டு அம்மா அப்பாவை குத்தி கொலை பண்ணிட்டு இருக்கா. கொலை பண்ணி அந்த கார்டன்லயே போச்சிட்டு இருக்கா. எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்னா, இந்த பொண்ணு அம்மா அப்பா மேல 8 இன்சூரன்ஸ் போட்டிருக்கா. 2 பேரும் இறந்து போனாங்க அப்படின்னா எக்கச்சக்கமா காசு கிடைக்கும் அப்படின்னா கொலை பண்ணிருக்கா. இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கு போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட பார்த்து படிக்கிறாரு. நமக்கு அது அப்படியே பிளாஷ்பேக்கா காமிச்சிருக்காங்க. இந்த போஸ்ட போட்ட பொண்ணை போயிட்டு இவரு மீட் பண்றாரு. இவரும் அசிஸ்டன்ட்டும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி நீங்க போஸ்ட்ல போட்டிருக்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உண்மையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு லைட்டா காயம் பட்டிருக்கு, முகத்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது இந்த கொலகார குப்பம்மா கொதிக்க கொதிக்க சுட தண்ணியை தூக்கி மூஞ்சி மலையை ஊத்திட்டா. ஊத்தந்து மட்டும் இல்லாம இதை பார்த்து சிரிக்க வேற செய்வா தெரியுமா அப்படின்னும் போது ஏன் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ யாராவது கேட்டா என்னுடைய திங்ஸை இந்த பொண்ணு தொட்டா எனக்கு அது பிடிக்காம தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா சத்தியமா அந்த பொண்ணு தெரியாமலாம் பண்ண மாட்டா, வேணும்னே தான் பண்ணுவா. அவ ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இந்த பொண்ணு யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கொலகார குப்பம்மாவுடைய அத்தை பொண்ணு மக்களே. சரி நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, ஏதாவது தேவைப்பட்டா கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் இந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த நாய் ஓடி போயிடுச்சு இல்லையா, நாயை தேடிக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த நாய் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஜோ குணமாய் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜோ போயிட்டு பாஸை மீட் பண்ணி எனக்கு இந்த வேலை வேணாம், நான் வந்துட்டு ரிசைன் பண்ண போறேன், இந்த வேலையை விட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் திடீர்னு உனக்கு இந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் போலீஸையும் அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. இவர் இறந்து போன அந்த சைக்கோ பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த 2 பசங்கள்ல ஒரு பையனுடைய ஃபியூனரலுக்கு போயிட்டு அம்மாவை மீட் பண்ணி உங்க பையன் எதுக்காக போலீஸ பாட்டிலால குத்துனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பயங்கரமா கத்துறாங்க, செமையா சண்டை போடுறாங்க. என் பையன் அப்படிலாம் பண்ண வாய்ப்பே கிடையாது, என் பையனை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொலைகாரனை கண்டுபிடியா அப்படின்னா என்கிட்டயே வந்து என் பையன் என்ன பண்ணான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு, என் கண்ணுக்கு முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்ல நம்ம பார்க்கு அடி வாங்கிட்டு அப்படியே இங்கிருந்து கிளம்புறாரு. போயிட்டே இருக்கும் போது அசிஸ்டன்ட்டுக்கு பார்க்கு மேல சமக்கவும் உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது, பையன் இழந்துட்டு அம்மா சோகத்துல இருக்கும் போது அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரியா கேள்வி கேட்பீங்க அப்படின்னும் போது இங்க பாரு, இங்க விக்டிம்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பசங்க ஸ்கூல் படிக்கும் போது கூட படிக்கிற ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த வலி தாங்க முடியாம அந்த கஷ்டம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா ஃபியூனரலுக்கு இப்ப நம்ம ஒரு லேடியை போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அந்த லேடி போயிட்டு அப்பா அம்மா கிட்ட உங்க பொண்ணை நீங்க ஒழுங்கா வளர்க்கல, இந்த பொண்ணு ஒரு பிராஸ்டியூட் அப்படின்னு சொல்லி ரொம்ப தப்பா பேசி சண்டை போட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லேடி கிட்ட போயிட்டு நீ வந்துட்டு கனிவா பேசணும், பார்த்து பேசணும்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா என்னையா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி அவனையே பாக்குறான். இப்போ உங்களுக்கு புரியுதா ஸ்டார்டிங் சீன்ல எதுக்காக இந்த பார்க்கு சம்பந்தமே இல்லாம அங்க வந்த பசங்க கிட்ட உரண்டை இழுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்றேன் இங்க விக்டிம்னு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு சொல்ல. அப்படின்னா எனக்கு ஒரு டவுட், அந்த பொண்ணுடைய அப்பா இவனுங்களை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல. நீயும் தானே அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த, அந்த கொலையை பார்க்கும்போது பழிவாங்க கொலை பண்ண மாதிரியா இருந்துச்சு, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னும் போது இவர் அமைதியா இருக்காரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ வேலை பார்த்த அந்த சூப்பர் மார்க்கெட்டை காமிக்கிறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பார்க்கு வந்து அந்த கண்ணு தெரியாத பொண்ணுடைய போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி இங்க வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த கடையோடைய ஓனரும் ஆமா சார் இதுக்கு முன்னாடி நான் இந்த பொண்ணை பார்த்திருக்கேன், ஒரு நாள் வெளியே வந்து ஒரு மாதிரி வியடா என்ன பார்த்தா யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு நைட் இந்த கடையில யாரு வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாரு. நம்ம ஹீரோவை பத்தி சொல்லும் போதே பயங்கரமா கடுப்பாகிறாரு. அவன்லாம் ஒரு மோசமான பையன், என்கிட்ட அட்வான்ஸா கொஞ்சம் பணம் வாங்கினா பணம் வாங்கின அடுத்த நாள்ல இருந்து இந்த பக்கம் வரதே கிடையாது. அந்த பொண்ணு வரும்போது அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்ல அவன் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, எனக்கு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இப்பதான் புதுசா கேமரா எல்லா விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணேன், ஃபுட்டேஜ் பழசெல்லாம் இருக்காது, நேத்து இது வேணா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்து அந்த பேப்பரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம மெசேஜ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி ஓகே பண்ணுவோம், என்ன பண்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு வெறும் ஹாய்னு தான் மெசேஜ் போடுறாரு. திருப்பி ரிப்ளை மெசேஜ் வருது, ஹாய் டேங் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய பேரோட வரும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம மெசேஜ் வந்த 3 செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போகுது. நம்ம பேரே சொல்லவே இல்ல, ஹாய் மட்டும் தான் போட்டோம், திரும்ப பேரோட மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு அந்த அக்கௌண்ட பிளாக் பண்ணி விட்டுறாரு. இந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க, யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு போயிட்டு ஓட்ட வழியா பாக்குறாரு. ஏதோ ஒரு போஸ்ட்மேன் வந்திருக்காரு, போஸ்ட் வந்திருக்கு. அது என்ன விஷயம்னு வாங்கி பார்த்தா நம்ம ஹீரோ பாஸ் கிட்ட கடன் வாங்கிட்டு இப்போ வேலைக்கு போகாம இருக்காரு இல்லையா, நம்ம ஹீரோ காசு ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம ஹீரோவை ஸ்டேஷன்ல வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ இன்னமும் பயப்படுறாரு. என்னடா போக போக பெரிய பெரிய பிரச்சனை மாட்டிட்டு போயிட்டே இருக்குமே அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பார்க்க காமிக்கிறாங்க. பார்க்குக்கு ஜோ வேலையை விட்டு போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கும். ஜோக்கு கால் பண்ணி, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, எதுக்கு வேலையை விட்டு போக போற, எதுக்கு அவசரப்பட்டு முடிவு பண்ற, இந்த கொலை கேஸ்லாம் முடிவிட்டோம், முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ வேலையை விட்டு போ, எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் வேலையை விட்டு போகாம இருக்க முடியாது, ஏற்கனவே என் உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. ஜோ போனை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு மனைவி கிட்ட பையன் எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பையன் பைக் எடுத்துக்கிட்டு வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல தான் பைக்கே கிடையாது, எப்படி எடுத்துக்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பார்க்கு தான் பையனுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பைக் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் போது, இந்த பயவுள்ள இந்த விஷயம் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. பார்க்கு போயிட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ராட் கேஸை ஹேண்டில் பண்ற ஒரு போலீஸை மீட் பண்ணி, இந்த பையன் வந்தானா, மீட் பண்ணி விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்க அந்த பையனுக்கு மெயில் பண்ண, மெசேஜ் பண்ண, ஏன் வக்கீல் நோட்டீஸ் கூட அனுப்பிச்சு வச்சேன், அந்த பையன் எந்த ரிப்ளையும் பண்ணவே மாட்டான், மதியவே மாட்டான் அப்படின்னும் போது, அந்த பையனை நல்லா ஃபாலோ பண்ணுங்க, அவன் விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தானா மறக்காம எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த அசிஸ்டன்ட்டை காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு பொண்ணுடைய அப்பாவை மீட் பண்றாரு. அதான் அந்த 2 சைக்கோவும் சேர்ந்துட்டு ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்க, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா இல்லையா, அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு அப்பாவை மீட் பண்ணும்போது இவரு வீட்டெல்லாம் சுத்தி காமிக்கிறாரு. என் பொண்ணுக்கு போட்டோ எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஃபியூச்சர்ல ஒரு போட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டா, அதுக்குள்ளதான் இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா செமையா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. வீட்டை சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க ஒரு பொம்மை இருக்கு, பொம்மை முழுக்க கத்தியால குத்தப்பட்டிருக்கு. இதை இந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டே இருக்கும்போது, நான் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணேன், நான் தான் அந்த 2 பசங்களையும் கொலை பண்ணேன், என் பொண்ணுக்காக தான் பழி வாங்கினேன் அப்படின்னும் போது இவருக்கு தூக்கி வாரி போடுது. யோ என்னையா சொல்ற, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரி கையோட கூட்டு போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்ணிட்டாரு, சரி ஓகே நம்ம ஒத்துக்க வேண்டியதுதான், இதுக்கப்புறம் வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் நம்ம ஹீரோவுடைய ஃப்ராட் கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாரு பாத்தீங்களா, அவருக்கே கால் பண்றாரு. கால் பண்ணி எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், எல்லாத்தையும் ஒத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே தம்பி நீ நைட் ஒரு 9 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. என்னையா இந்த ஆள் இவ்வளவு அசால்ட்டா போனை கட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோ பணத்தை ஆட்டைய போட்டாரு அப்படின்னு தானே பாஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காரு, அதுதான் இந்த பையன் ஒத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேஷுவலா போனை கட் பண்றாரு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே நேராவே போயிட்டு சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் ஒரு கவருக்குள்ள போடுறாரு. இந்த சுத்தி செங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் ஒரு கவருக்குள்ள போட்டு பேக்குள்ள போட்டு மாட்டிக்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. பார்க் எங்கேயோ வெளியே போயிட்டு ஸ்டேஷன் வராரு. ஸ்டேஷன் வந்து பார்த்தா அந்த பொண்ணுடைய அப்பாவை உட்கார வச்சு நீங்க எப்படி கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் சீஃபும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அவனுங்க எங்கெல்லாம் போறானுங்க எங்கெல்லாம் வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி நான் தான் அவனுங்களுடைய மண்டையிலேயே ஒரு செங்கலை வச்சு அடிச்சு கொலை பண்ணேன் அப்படின்னும் போது இது கொஞ்சம் கூட நம்பும்படியே கிடையாது. ஏன்னா அவனுங்க பயங்கர ஸ்ட்ராங்கா பயங்கர எங்கா இருக்கானுங்க, அதுவும் 2 பேரு, உங்களால எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனுங்க குடிச்சிட்டு கொடி போதையில இருந்தாங்க, எனக்கு கொலை பண்ண ஈஸியா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது இவரு சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு, நம்பும்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி கேஸையே முடிக்கிற மாதிரி வெளியே வராங்க. இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு இல்ல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மோட உள்ளுக்குள்ள போறாரு. இந்த
ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படின்னும் போது இந்த அப்பாவும் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே, நீங்க ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரியுது, நம்ம வேணா ஒரு தம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நான் தம் எல்லாம் அடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்ல, யோ நீ அந்த கொலைய பண்ணல தானே, உண்மையை ஒத்துக்கோ, கொலை பண்ண கொலைகாரன் ரைட் ஹேண்டரு, நீ லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம தம்மே அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற, ஆனா கொலை பண்ணும்போது கொலைகாரன் 2 பையன்கள்ல ஒரு பையனுடைய மூஞ்சில சிகரெட்டால சூடு வச்சிருக்கான், தம்மே அடிக்காத நீ சிகரெட்டை பத்த வச்சு சூடா வைக்க போற, ஒழுங்கா சொல்லு, கொலைய பாத்தியா, கொலைகாரன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த விஷயத்த சீஃப் பார்த்துட்டு, தம்பி கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, அந்த ஆளு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான், இந்த கேஸையே முடிய போது, இப்படி இருக்கும் போது எதுக்காக அவரை போயிட்டு குழப்பிட்டு இருக்க, இந்த கேஸ திசை திருப்ப பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பாசே நான் அடிச்சு சொல்றேன், என் ஓடி போன மாமியார் மேல சத்தியமா சொல்றேன், இவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, இந்த ஆளு லெஃப்ட் ஹேண்டரு, கொலை பண்ண கொலைக்காரன் ரைட் ஹேண்டரு, எப்படி இருக்கும் போது இந்த ஆளால எப்படி கொலை பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம இந்த ஆள் தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கி ஜெயிலுக்குள்ள போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அந்த உண்மையான கொலைகாரன் வெளியே வந்து மத்தவங்கள மறுபடியும் கொலை பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கேள்விலாம் நல்லா கேட்கிற, ஆனா யாரையும் அரசு தான் பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ அந்த அசிஸ்டன்ட் பின்னாடியே போயிட்டு சாரி பாஸ் அப்படின்னு சொல்லும் போது, நீ பண்ணது எல்லாமே போதும், நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் சொல்றபடி கேளு, நீ ஏன் முடிவெடுக்காத, நீ இப்பதான் வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்க, நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொன்ன, நீ கேட்காம முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு போயிட்டு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்து விட்டுருக்க அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் இவரு சாரின்னு சொல்றாரு. சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லும் போது, அது இல்ல பாஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், அந்த இறந்து போன 2 சைக்கோக்கள்ல ஒரு பையனுடைய அம்மாக்கு நானே கால் பண்ணி உங்க பையனை கொலை பண்ண கொலைகாரனை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் பாஸ், இதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆடா பாவி யாருக்குடா போன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லா உங்க கண்ணும் பழுக்கிற அளவுக்கு ஓங்கி ஒரு போடு போட்டாங்க இல்லையா, அந்த பஜாரி பொம்பளைக்கு தான் கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னும் போது, போச்சு எல்லாம் மொத்தமா நாசமா போச்சு, சரி ஓகே அந்த ரிலீஸ் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்பதான் பாஸ் கதவை திறந்து வெளியே விட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஐயோயோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதே டைம்ல அந்த அப்பாவை காமிக்கிறாங்க, இவரு பழசெல்லாம் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப இவருக்கு அந்த பொண்ணை பத்தின ஞாபகங்கள்லாம் வருது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கொலை பண்ண கொலைகாரனை, ஐ மீன் சாவ காரணமா இருந்த கொலைகார பசங்களை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ பயிற்சி எல்லாம் எடுக்கிறாரு. கத்தி எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு, ஒளிஞ்சிட்டு யோசிக்கிறாரு. அப்போ டெலகிராம்ல ஒரு மெசேஜ் வருது, நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க பயிற்சி எடுத்த மாதிரி பண்ணுங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல இவர் பின்னாடியே போறாரு. இந்த டைம்ல அந்த சைக்கோடைய அம்மா வேகமா காரை ஓட்டிட்டு வந்து இந்த அப்பாவை அடிச்சு தூக்குறாங்க. இவருக்கு செமையா காயப்படுது. இப்ப அப்படியே பார்க்கு வெளியே வராரு, கூடவே அசிஸ்டன்ட்டும் வராரு. இந்த விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏடிஎம் போயிட்டு அம்மாவுடைய சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த காசை டெபாசிட் பண்ணிட்டு வெளியே வராரு. வெளியே வரும்போது அங்க வந்த 2 திருட்டு பசங்க நம்ம ஹீரோவுடைய பேக பிடிச்சி இழுக்கிறாங்க. நம்ம ஹீரோ விட்ரா விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாரு. ஹீரோ கீழே விழுந்து செமையா அடிப்படுது. அவனுங்க ஜாலியா பேக பிடிங்கிட்டு போயிடுறாங்க. போயிட்டே இருக்கும் போது ஒரு பாலத்துக்கு மேல வண்டியை நிப்பாட்டி பேக்குள்ள கைய விட்டு பார்க்கும்போது சுத்தி அந்த செங்கல்லாம் இருக்கு. மச்சான் பணம் இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னும் போது, அதுக்கப்புறம் நல்லா தேடி பார்க்கும்போது கொஞ்சோண்டு பணம் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு இந்த பேக தூக்கி தண்ணிக்குள்ள போடுறாங்க. இது வந்துட்டு செங்கல் சுத்திலாம் இருக்கு இல்லையா, வெயிட்டா இருக்கிறதுனால இந்த பேக் அப்படியே தண்ணிக்குள்ள போகுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கீழே விழுந்து செமையா காயம் பட்டிருக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிருப்பாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போகுது. என்ன தம்பி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இல்ல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த அப்பாக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா, அவரையும் தூக்கிட்டு வந்து இதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கு வந்து அப்பாவை மீட் பண்ணி எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, லைட்டா வலிக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க அந்த பசங்களை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, கொலைய கண்ணால பாத்தீங்களா, அந்த கொலைக்காரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் யாரையும் பார்க்கல எதையும் பார்க்கல, நான் தான் கொலை பண்ணேன், என்னுடைய பொண்ணுடைய சாவுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னும் போது, சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத, குற்றமற்றவரை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி தண்டிக்க எனக்கு மனசு வர மாட்டேங்குது, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப இவருக்கு கொஞ்சம் குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர்ல தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் போது, நானே என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு அப்படியே பால்கனில நின்னு எட்டி பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு அந்த டெலகிராம் அக்கௌண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்த முடிவை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
மெசேஜ் வந்து 3 செகண்ட்ல காணாம போகுது. இவர் என்ன முடிவெடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு தெரியல. இப்போ கரெக்டா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்புற விஷயத்த இந்த அப்பா பாத்துட்டாரு. பாத்துட்டு பின்னாடியே போறாரு. பின்னாடியே போனவரு தடுக்கி கீழே விழுகுறாரு. இந்த விஷயத்த ஹீரோ பாத்துட்டு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது, தம்பி நீங்க என்ன பண்ற, இங்க இருந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லும் போது, யாரியா நீ என்னையா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னை நான் பார்த்தேன், இங்க போலீஸ் இருக்காங்க, நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்க போற, தயவு செஞ்சு சீக்கிரமா போ அப்படின்னும் போது, அப்படின்னா டெலகிராம்ல மெசேஜ் பண்றது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது நான் கிடையாது, உனக்கு எல்லாமே கண்டிப்பா தெரிய வரும், இங்க போலீஸ் இருக்காங்க, நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோ கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க தான் என்ன கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டீங்களா, நீங்க தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கு ஒரு ஆமான்னு சொல்றாரு. அந்த பைக்கர்ஸை வச்சு என் பேக் அடிச்சது நீங்களான்னு கேட்கும் போது, அது நான் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி இங்க தான் போலீஸ் இருக்காங்களாமே, நம்ம எஸ்கேப் ஆகி ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும் போது, தம்பி ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறமா இந்த அப்பா பொண்ணை பத்தி யோசிக்கிறாரு. நானும் உங்ககிட்டயே வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தூக்க மாத்திரைய வாய்க்குள்ள போடுறாரு. இப்போ என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. இவரும் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியோட போயிருக்காரு. அந்த பசங்களை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிருக்காரு. அந்த பசங்க நம்ம ஹீரோ தனியா இருக்காரு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஏதாவது பர்ஸ் அடிக்கலாம், இவங்க கிட்ட இருக்கிற காசை புடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ வேணா அப்படின்னு சொல்றாரு. என்ன விடுங்கன்னு போராடுறாரு. கடைசியா இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. இவரும் திருப்பி அடிக்கிறாரு. சண்டையுடைய முடிவுல நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு செங்கலை தூக்கி ஒரு பையனை அடிச்சு மட்டை பண்றாரு. இன்னொரு பையனையும் அடிச்சு கொலை பண்றாரு. இந்த சீன்ல நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பையனை அடிக்கும் போதே அந்த பையன் இறந்து போயிட்டு இருப்பான். அப்பயும் நம்ம ஹீரோ விடாம கல்லை வச்சு சும்மா அடிச்சு அந்த மண்டையை அப்படியே நச்சு விட்டுறாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராரு. இந்த விஷயத்த பார்க்கு பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபாலோ பண்ணும்போது போலீஸ்க்கு கால் பண்றாரு. அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த பையன் வந்தானா, விசாரணைக்கு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல இன்னும் வரல, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், 9 மணிக்கு வர சொன்னேன் அப்படின்னும் போது, சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு பின்னாடியே போக நம்ம ஹீரோவும் பார்க்க பார்த்துட்டு பயந்துட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல ஹாஸ்பிடல்ல இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி அந்த அப்பா வந்துட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்காரு, உடனே கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, பார்க்கு நம்ம ஹீரோ விட்டு அந்த ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி போறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டே இருக்கும் போது அந்த டெலகிராம் அக்கௌண்ட பிளாக் பண்ணாரு பாத்தீங்களா, அதை அன்பிளாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அப்படி ஒரு அக்கௌண்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, எப்படி அந்த அக்கௌண்ட் டெலீட் ஆச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா இந்த அப்பா மட்டும் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க, அந்த அப்பா கூட இன்னொரு ஆளும் வந்திருப்பாரு. 2 பேரும் சேர்ந்துட்டு தான் அப்படியே நம்ம ஹீரோவை கைத்தாங்களா கூட்டிட்டு வந்து வீட்டுல படுக்க வச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயம் இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகமே வருது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இன்னொரு பிளாஷ்பேக்கும் காமிக்கிறாங்க. இந்த அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்துட்டு அந்த பசங்களை எப்படியாச்சும் பழி வாங்கணும், என் பொண்ணு வந்துட்டு மாடி மேலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா, ஆனா மேலிருந்து குதிச்சவனே சாகல, அன்னைக்கு முழுக்க சொல்ல போனா கரெக்டா 16 மணி நேரம் வலியால ரொம்ப ரொம்ப துடிச்சுதான் இறந்து போனா, இதை விட துடிச்சு அந்த பசங்க இறந்து போனோம், நான் அவங்கள கொலை பண்ணும் அப்படின்னும் போது, நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்றாரு. இந்த ஸ்ட்ரேஞ்சர் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு காமிக்கல. இதோட 3வது எபிசோட முடிக்கிறாங்க. இது வரைக்கும் நான் 3 எபிசோட் பேசியிருக்கேன். மொத்தமா இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் சீசன்ல 8 எபிசோட் இருக்கு. மிச்சம் இருக்கிற 5 எபிசோட நாளைக்கு போட்டு முடிக்க ட்ரை பண்ற மக்களே, இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கிரீன் கலர் ஹார்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரெட் கலர் ஹார்ட் போட்டீங்க அப்படின்னா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாப்போம் இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல ஆல்னு கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.